அடர்த்தியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அதை தாண்டி அந்த சளி போன்ற அந்த படலத்தை தாண்டி ஹைட்ரோகுளோரிக் ஆசிடால் உள்ளே போய் இந்த எபித்தீலியல் செல் லேயரில் பட முடியாது. அதனால எபித்தீலியல் செல் லேயர் பாதுகாப்பாக இருக்கும். இப்போது இந்த எபித்தீலியல் செல் லேயர் வரைக்கும் போயிட்டு இந்த ஆசிட் படணும் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பாக மேலே இருக்கிற இந்த சப்மியூகோசா லேயர், மியூகோசா லேயர் இதெல்லாம் அரிக்கப்படணும். ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படணும். அந்த பாதிப்பை இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா ஏற்படுத்துது. இந்த பாக்டீரியா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஆசிடில் கூட நீந்தி உள்ளே போய் இந்த மியூகோசா லேயரை அரிச்சு சப்மியூகோசா லேயரையும் அரிச்சு அப்படியே ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கிட்டு நேராக உள்ளே போய் இந்த எபித்தீலியல் செல் லேயரில் போயிட்டு வாழ ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த லேயர் தான் இந்த பாக்டீரியா வாழ்கிறதுக்கு தகுந்த ஒரு சரியான கால வெப்பநிலையை கொடுக்குது. அதனால இது போய் அங்கே வாழ ஆரம்பிக்கும். இது இப்போ உள்ளே போய் இதுவும் அந்த எபித்தீலியல் செல் லேயரை அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இது உள்ளே போகும்போது சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுச்சு இல்லையா அந்த மியூகோசா லேயரில், அது வழியாக உள்ளே இருக்கிற ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சு அதுவும் இப்போ எபித்தீலியல் செல்லில் வந்து படுறதுனால அதுவுமே இப்போ எபித்தீலியல் செல் லேயரை அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால அங்கே ஒரு புண்ணு ஏற்படும். இதை தான் நம்ம அல்சர்னு